முதலமைச்சரோட ரெப்ரசன்டேட்டிவ். சரியா, நாங்க யாரும் இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்கிறது இல்லை. நாங்க எங்களுக்கு ஆனரபிள் சிஎம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் 2 அமைச்சர் சாரும் வந்திருக்காங்க, நான் வந்திருக்கேன், எஸ்பி சார் வந்திருக்காங்க. அதனால எங்க வார்த்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்ட வார்த்தை. அதை நீங்க ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். சரியா, சிஎம் தேர்ந்தெடுத்தது நாங்க அதுக்குதான் 2 பேர் 2 அமைச்சர்கள் வந்து நீங்க வந்திருக்கீங்க சார், எங்களுக்காக வந்திருக்கேன். நாங்க எதிர்பார்க்க அந்த இது இல்லை சார். இன்னும் 9-10 நாளாச்சு. ஒரு சின்ன இரங்கல் செய்தி ஒன்று அனுப்புறதுல என்ன சார் இங்க நேரடியாக அவங்க வர வேண்டாம். இதே போல ஒரு மீடியாவில் ஒரு இரங்கல் செய்தி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு இது பண்ண உத்தரவாதம் நாங்களாச்சம்மா, நீ உங்களை வச்சுதான் பண்ண போறாங்க, அவங்க நேரடி வந்து பண்ண போறது இல்லை. நானாச்சும் ஒரு இரங்கல் செய்தி கொடுத்தாங்க சார். இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் இல்லை. எங்க 2 பேருக்குமே நேரடியா அழைப்பு வந்து அவர் எங்களை கூப்பிட்டு பேசி நீங்க 2 பேரும் போய் பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவருடைய 2 பேருக்கும் கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இரங்கல் செய்தி போட்டாலே உங்களோட எழுதி தர முடியாது. அவரு ஒரு ஐக்கியா பப்ளிக்ல மீடியால சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு ஆதாரமா இருக்கும் சார். கலெக்டர் சார் நேற்று வந்தாங்க, சொன்னது போல இன்னைக்கு எல்லாமே முடிச்சு விட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது ஆனால் நீங்கள் வரீங்கன்னா அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் நாங்களா தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் ஒரு இரங்கல் செய்தி அனுப்பும்போது அது எங்களுக்கு ஒரு மனத்திருப்தி இருக்கு. எல்லாமே அமைச்சர்கள் சிஎம் சொல்றதுதான் நாங்க எல்லாருமே செய்ய முடியும். உங்ககிட்ட சொல்றாங்க இல்ல நீங்க நம்பிக்கைங்கிற ஒண்ணு இருக்கு. சரியா, அந்த செய்தி இரங்கல் செய்திங்கிறது இதெல்லாம் சேர்த்துதான் சிஎம் நேற்று கேபினெட் மீட்டிங் அப்பவே 2 மினிஸ்டர் சார் என்கிட்ட ஒரு 4 தடவை பேசியிருப்பாங்க. இது பண்ணணும் அது பண்ணணும், உங்களுக்காக இன்னும் ஒரு படி மேல போய் விஷயங்கள் செய்யறதுக்காக தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. சரியா, அது கண்டிப்பா நல்ல விஷயமா நடக்கும். நீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சோ அதுக்காக தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து அதனாலதான் உடனே அவங்க நேரடியா உங்களுக்காக எல்லாமே நல்லது நினைப்போம். கேட்கிற விஷயங்கள், கோரிக்கைகள், விருப்பப்படுறது எல்லாத்தையுமே அவர்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. கவலையப்படாது, இதையும் பதிவு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மீடியா எல்லாமே பார்த்துட்டு தான் கட்சிக்காரங்க வராங்க. எந்த ஒளிவு முறையும் இல்ல. ஏன்னா நாங்க இல்லைன்னா நாங்க மீடியாவை அலோவ் பண்ணிட்டு நாங்க இங்க பேசணும்னு அவசியம் இல்லை. மீடியா இருக்காங்க, எல்லாரும் பொதுவான இது எல்லாருமே நீங்க சொல்றது தமிழ்நாடு ஃபுல்லா பப்ளிஷ் ஆக போது நாங்க அதனால இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நாங்க அதுக்கான தெளிவுரை உங்களுக்கு சொல்றோம். அதுக்கு இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. அதை நம்ம அமைச்சர் சார் 2 பேரும் உங்க விருப்பத்தை சொல்றீங்க. உங்க விருப்பத்தை கண்டிப்பா பதிவு சரியா. இப்ப நம்ம மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நாகர்கோயில் கிளை சிறையில அந்த சிறை காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட சபரிவர்மன், இந்த மாற்றுத்திறனாளியுடைய மரணத்துல மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு பரபரப்பாக அந்த விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் பேச வேண்டிய, வாய் திறக்க வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கிற நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய் வாயே திறக்கல. எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் அறிக்கைலாம் விடுவார், ஏதாவது ஒரு பெரிய ஆவேச அறிக்கைலாம் விடுவார். இப்போ அது கூட காணும். சமீப காலமாக அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யாரை எழுதி கொடுக்குற ஆள் இல்லையா, இல்லை எதுவுமே இல்லாமல் ஆட்சி நிர்வாகம்ன்றது தரிகட்டத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு தெரியல. இப்போ அந்த உடலை வாங்க மறுத்து அந்த உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு இதுவரை. ஏன்னா திங்கட்கிழமை அவர் செத்து போயிட்டார். அவரை வியாழக்கிழமை பிடிச்சிட்டு போகிறாங்க, வெள்ளிக்கிழமை அவரை கிளை சிறையில் அடைக்கிறாங்க. சனி ஞாயிறு அவருக்கு விடுமுறை இருந்தாலும் ஜாமீனில் எடுக்க முடியலன்ற சிக்கல் வருது. திங்கட்கிழமை காலையிலேயே ஃபோன் வருது, அவர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோன்னு. பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன்னா கிளைச்சிறையிலே சனிக்கிழமை போய் பார்க்குறாங்க. சகோதரியும் மனைவியும் போய் கிளைச்சிறையில் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் என்னை ஜாமீனில் எடுத்துட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஜாமீனில் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இடையில இருக்கு. திங்கட்கிழமை காலையிலேயே அதிகாலையிலேயே மனைவிக்கு ஃபோன் வருது, உங்களுடைய கணவர் உடல்நல சரியில்லை, ஒரு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்த்துருக்குன்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இவர் இங்கே இல்லை. போலீஸார் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்கன்னு அந்த அம்மா சகோதரி ரொம்ப வேதனையோடு பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, செத்து போயிட்டான், அவனை மார்ச்சுவரில் போட்டாச்சுன்றாங்க. எவ்வளவு பெரிய, அதுவும் பாருங்க எப்படி மார்ச்சுவரில் போட்டிருக்கானுங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட நபர் அனாதை பிணம் அப்படின்னு சொல்லி மார்ச்சுவரில் சேர்த்திருக்காங்க. அப்ப திட்டமிட்டு காவல்துறை, சிறைத்துறை இணைந்து ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்திருக்கிறதுன்றது இது மூலம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. எப்படிங்க ஒருத்தனை கைது பண்ணி கிளைச்சிறையில் அடைக்கும் போது அவன் யார், என்ன, ஏது எல்லா டீட்டெயில் எடுத்துருவாங்க. அடிப்படையில் அறிவு இருக்கிறவனுக்கு கூட இந்த டீட்டெயில் தெரியும்.
இயல்பாகவே ஒருத்தனை வந்து நீங்க வந்து அவன் குட்கா வச்சிருந்தான், 200 கிராம் குட்கா வச்சு வித்தான், ஏதோ ஒண்ணுங்க பிடிச்சிட்டீங்க, பிடிச்சி அவனை ஜெயில போட்டீங்க. ஜாமீன்ல அவன் வெளிவருவதற்கு போறான், ஜாமீன் நீதிபதி கொடுக்குறாரு கொடுக்கல நீதிபதியுடைய விஷயம் அது. அந்த அடிப்படையில அங்க வந்து அவனுக்கு ஜாமீன் கிடைச்சா வெளியில வந்தா உண்டு, இல்ல அவனுக்கு தண்டனை கொடுத்து எத்தனை நாள் உள்ள சிறையில வைக்கிறாங்களோ வைக்கிறாங்க. இது ப்ரொசீஜர், ஆஸ் பர் ப்ரொசீஜர் இப்படிதான் நடக்கணும் இல்லையா? இப்போ அவனை வந்து நீங்க திங்கட்கிழமை அவனுக்கு வந்து ஆசாரிப்பள்ள மருத்துவமனையில யார் கூட்டு போய் சேர்த்தது, எப்படி போய் சேர்த்தீங்க? பாடியா தூக்கிட்டு போய் சேர்த்தீங்க, எடுத்துட்டு போய் அங்க வந்து போட்டீங்களா, அல்லது குற்றுயிரும் குலையுருமா கொண்டு போய் அங்க போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்? இப்போ நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் உடைய அந்த வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி தான், போலீஸ்ல அடி செம்ம அடி அடிச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு குற்றுயிரும் குலையுருமா கொண்டு போய் அந்த காவல்ல வைக்கும் போது அவர்கள் அதை மறுத்துட்டு அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்க சிகிச்சை பலன் இல்லாம செத்து போறாங்க. இளைச்சிறையில் அடி வாங்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கிட்டாங்க அப்பாவும் பையனும். ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல அந்த காவலர்கள் அத்தனை பேருமே பிடிச்சாச்சு. அந்த பெண் காவலர் ரேவதி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை. இப்படி மரண தண்டனை விதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட இந்த போலீஸ் நாய்கள், அதுவும் சிலர், எல்லாரையும் நான் சொல்லலைங்க, இந்த சிறையில இந்த சபரிவர்மனை தாக்கிய கேடுகெட்ட ஜென்மங்கள் ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த நாய்கள்லாம் கடைசி வரைக்கும் இவங்க சாகர வரைக்கும் இவங்களை வந்து நீங்க தூக்குல போடணும். அரசாங்கம் அதை தான் செய்யணும், நீதித்துறை அதை தான் செய்யணும். நீதித்துறை மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அப்ப அந்த நீதிமன்றம் இதைத்தான் செய்யும்னு நம்புறாங்க. இப்போ அந்த சம்பவத்துல இறந்து போன, அடித்து கொல்லப்பட்ட, இறந்து போனன்னு கூட நம்ம சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, அடித்து கொல்லப்பட்ட 19 இடங்கள்ல காயம், அடித்து கொல்லப்பட்ட சபரிவர்மனுடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி ஆனந்தவள்ளியும் சகோதரியும் அந்த குடும்பத்தாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அது பெரிய பரபரப்பாக இருக்கு. ஏன்னா இதே மாதிரி அஜித்குமாருடைய மரணத்துல, திமுக ஆட்சி காலத்துல திருப்புவனம் காவல் நிலையத்துல ஸ்பெஷல் தனிப்படை போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் மரணத்துல ஏகப்பட்ட கேள்விகள் கேட்ட நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய் அப்போ வந்து கட்சி தலைவராக மட்டும் இருந்தார், நடிகராக இருந்தார் இல்லையா? அப்ப இதே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை குறித்து கேள்வி கேட்டார். உங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் நாற்காலி, ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, உங்களுக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு வீரா வேஷம் நீட்டி முழக்கிய நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் இப்ப என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, கம்முன்னு இருக்காரு, வாய் திறக்க மாட்டேங்கிறாருங்க, எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. இந்த விஷயத்துல இதுவரை வாய் திறக்கவே இல்லை. ஆனா அவர் சொல்லி நாங்க போனோன்னு 2 அமைச்சர்கள் போயிருக்காங்க. ராஜேஷ்குமாரும் நம்ம வெயில் எனக்கு ஆகாதுன்னு சொன்னார்ல ஸ்ரீநாத், அமைச்சர் ஸ்ரீநாத், சினிமா துறையை சேர்ந்த ஸ்ரீநாத், 2 பேரும் கலெக்டரு போலீஸ் எஸ்பியோட அங்க போறாங்க அவங்க வீட்டுக்கு. போய் 10 லட்ச ரூபா காசு, அப்புறம் அரசாங்க வேலைக்கான தற்காலிக வேலைக்கான உத்தரவோட போறாங்க. ஆனா அந்த உத்தரவையும் 10 லட்ச ரூபா காசும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய அந்த என் சகோதரனுடைய பாடியை நாங்க வாங்கினோம்னா அது முறையாக என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும், சம்பந்தப்பட்டவர் கைது பண்ணப்படணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுடைய முழு விவரம் எங்களுக்கு வரணும், 19 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்குன்னா எங்க ஏற்பட்டு, எங்க அடிச்சாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். என் தம்பியோட கை வந்து ஏற்கனவே மாற்றுத்திறனாளி, அந்த கையையே அடிச்சு 3 உடைச்சிருக்காங்க, மண்டையை உடைச்சிருக்காங்க, நெஞ்சு எலும்பு உடைச்சிருக்காங்க, கால் 2 உடைச்சிருக்காங்க. அப்படி என் தம்பி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தம்பி எந்த தப்பான பொருளையும் விற்கலன்னு சொல்ல பிறகு கூட போலீசார் லஞ்சம் கேட்டு கொடுக்கலன்றதுக்காக ஒரு எஸ்ஐனுடைய, திருட்டு எஸ்ஐனுடைய அயோக்கியத்தன அந்த நாதாரியுடைய செயலால் என் தம்பியை இன்னைக்கு நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. பாடியே வாங்க மாட்டோம்ட்டாங்க. அமைச்சர்கள் பேசி பார்க்குறாங்க, போலீஸ் பேசி பார்க்குது, கலெக்டர் பேசி பார்க்குறாரு. உங்க கோரிக்கையெல்லாம் முதலமைச்சர் சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம், நாங்களாம் எந்த முடிவு எடுக்க முடியாதுமா, அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம்லாம் சொன்ன பிறகு கூட அந்த குடும்பத்தார் சார்பில் ஒருத்தர் பேசுறாரு, சார் இவ்வளவு பேசுறீங்களே, முதலமைச்சர் ஒரு இரங்கல் சொல்ல மாட்டாரா? அவரை இரங்கல் சொல்ல கூட அவர் வாய் திறக்க மாட்டாரா? இது காவல்துறை செய்த தப்பு தானே, அந்த காவல்துறை அவர் கையில தானே இருக்கு. அப்ப இரங்கல் சொல்றதுல கூட அவருக்கு என்ன தயக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மிஸ்டர் முதலமைச்சர் சார், சப்பு விஜய் சார், உங்க காதுக்கு கேட்டுச்சா சார்? இல்ல காதுல பஞ்சு கிஞ்சி வச்சிருக்கீங்களா, இல்ல இயர்போன் வச்சிருக்கீங்களா சார், இல்ல வேற ஏதாவது பாட்டு கிட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா சார்? உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா சார்? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? முதலமைச்சர் சார்,
உங்களை தான் சார் அவங்க கேட்குறாங்க. அந்த குடும்பத்தார், சபரிவர்மன் குடும்பத்தார் உங்களை தான் கேட்குறாங்க சார். நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும். 2 அமைச்சர்களும் போயும் பிரயோஜனம் இல்லை, பேச்சுவார்த்தை தோல்வி, காசு வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய அசிங்கம். தாவேக அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கேவலமான நிகழ்வு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய நிகழ்வுகள்ல, முந்தைய அரசாங்கம் அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல நிறைய சம்பவங்கள்ல அமைச்சர்கள் போய் பேசி, அதிகாரிகள் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவர்களுக்கு ஏதோ இனிமே தவறு நடக்காதுங்க, நடந்துச்சுங்க, இனிமே தவறு நடக்காம பார்த்துக்கிறோம், இது அரசாங்கம் கொடுக்குற நிவாரண தொகைன்னு கொடுத்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அதை கூட ஏற்க மறுத்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தார். ஏன்னா இது எதை தெரியுமா உதாரணமா கரூர் மக்களுக்கு இதை காமிக்கணும், போட்டு காமிக்கணும். என் புள்ள செத்து போயிட்டான், என் விஜய பக்கத்துலன்னு பார்த்தேன், நானு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு மவராசன், அதனால என் பிள்ளைய கொடுத்துட்டேன், என் பிள்ளை போனா போயிட்டு போறான், என் பிள்ளை மாதிரியே விஜய் இருக்காரு அப்படின்னு 20 லட்சத்துக்கு வாய பொழந்த கேஸுங்க இருக்குல்ல கரூர்ல. சில குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்லாம் இந்த குடும்பத்தை பார்க்கணும். செத்து போன, அடித்து கொல்லப்பட்ட அந்த சபரிவர்மன் குடும்பத்தார் வைக்கிற முதல் முக்கியமான கோரிக்கை, எவெல்லாம் அடிச்சானா அவனெல்லாம் புடி. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன் முதலமைச்சர் இரங்கல் கூட தெரிவிக்கல? அதை விட அவருக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. உண்மை நியாயமான கேள்விங்க. அவங்க கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்க மிக தெளிவாக முடிவெடுக்கிறாங்க. கன்னியாகுமரி மக்கள் மிக தெளிவாக தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார்கள். ஓட விரட்டி இருக்காங்க, விசில் அங்க ஓட ஓட விட்டுருக்காங்க. ஆனா கரூர் மக்கள் நசுக்கி கொன்னது இவன் தான் தெரிஞ்ச பிறகு கூட வாய் திறக்காம கொடுத்ததை வாங்கிக்கின்னு புகழ்ந்து புராணம் பாடிக்கிட்டு இருந்தா எங்க விளங்கும்? நீதி எங்க நிலைக்கும்? இனிமே அந்த வழக்கில் எங்க நீதி வரப்போகுது? அதான் எல்லாருமே சாட்சிகள் அனைவருமே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி அரசு தற்காலிக வேலை கொடுத்து வாயை அடைச்சாச்சே. இனிமே அவங்க எப்படி பேசுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இயல்பா இருக்கிற மனுஷன் எல்லாருக்குமே தெரியுங்க, இனிமே அந்த வழக்குல இவர்கள் மீது குற்றம் வரவதற்கு வாய்ப்பே கிடையாது. குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கான ஆதாரமே கிடையாது. சாட்சி சொல்ல வேண்டியவெல்லாம் காசு வாங்கிட்டானே, 20 லட்சத்தை வாங்கிட்டான், அரசு தற்காலிக வேலை வாங்கிட்டாங்க, அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? அவ்வளவுதான், மூடி மறைச்சிட வேண்டியதுதான். இதே செயல்பாட்டை தான் இங்கேயும் செய்யலாம்னு நினைச்சு போய் அமைச்சர்கள் போய் பேக் அடிச்சிருக்காங்க. ஆனா அஜித்குமார் மரணத்துல போன் பண்ணி அந்த குடும்பத்தார்கிட்ட அப்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், சாரிமா, என்னுடைய துறை தவறு பண்ணிட்டாங்க, இதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், நான் உங்க துக்கத்துல நான் உங்களோடு நான் இணைந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மனிதாபிமான முறையில போன்ல பேசுனதை கூட, உங்க சாரி வேணாம், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு போர்டு பிடிச்சி நின்னாரு நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். இப்ப உங்க கவனத்தின் கீழே, உங்களுடைய அதிகாரத்தின் கீழே, உங்க கீழ் இருக்கிற துறைகள்ல தான் சிறைத்துறை, காவல்துறையில உங்க கீழே தான் இருக்கு சார். சார் முதலமைச்சர் சார், சப்பு விஜய் சார், உங்களுடைய கீழே தான் சார் இந்த துறைகள்ல வேலை செய்யுது சார். இதுல இருக்கிறவங்க தான் சார் இந்த தவறை செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க பயப்படுறது என்ன பயப்படுறாங்கன்னா சார், ஏன் பயப்படுறாங்க தெரியுமா சார்? அவங்க அதையும் சொல்லிட்டாங்க சார். அவங்களே ஒருவேளை சிறை காவலர்கள் இந்த செய்யல, சிறை காவலர்கிட்ட சாவியை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் சிறையில் இருந்த கைதிகள் என் தம்பி அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு கேஸை மாத்திடுவாங்களோ அப்படின்னு நாங்க பயப்படுறோம்னு அந்த சகோதரி பதட்டம் அடைகிறாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் மாற்றும், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். இருக்கிறத மாத்தி பொய் சொல்லியே பழக்கப்பட்ட அரசாங்கம். சாவில் கூட ரீல்ஸ் போட்டு பழகுகிற அரசாங்கம். சாவு வீட்டுக்கு மாலை போட்டா கூட ரீல்ஸ் போடுவாங்க இந்த தாவேகா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம். அப்பேற்பட்ட யோகேஷ் சிகாமணி அரசாங்கத்துல இந்த சபரிவர்மன் வழக்கு என்பது, இந்த குற்றச் செயல் என்பது, இந்த படுபாதக செயல் என்பது காலத்தால் அழிக்க முடியாத கரும்புள்ளி தான். 1000 சொன்னாலும் சப்பு விஜயனுடைய நிர்வாகத்துல மரணங்கள் எல்லாம் கொடூரமா தான் இருக்கு. 41 மரணங்கள், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை செத்து போச்சு, 42 மரணம்ன்றாங்க. ஏன்னா நான் பேசும்போதெல்லாம் அடிக்கடி எனக்கு கமெண்ட் போடுவாங்க கீழே, சார் 41 இல்லை சார் 42 சார்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஏராளமான நூற்றுக்கணக்கான பேர் அங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் இதுவரை எந்த ஒத்த பைசா நிவாரண தொகை வழங்கப்படலை. ஏற்கனவே விஜய் நம்பி, சப்பு விஜய் நம்பி கட்சியில செலவு பண்ணி மாநாடுகளுக்கு திரும்பும் போது ஆக்சிடென்ட்ல செத்து போன பல பேர், 54 பேர் செத்து போயிருக்காங்க. ஆனா அவர்கள்ல இந்த 32 பேருக்கு தான் அரசு தற்காலிக வேலை,
அதில் 20 லட்சம் காசு மொத்தம் அதில் வந்து 41ல் 39 பேருக்கு தான், 2 பேருக்கு கொடுக்கல. இதுதான் தாவேக அரசாங்கத்தோட லட்சணம். ஆகவே மக்களே, தமிழ்நாட்டில் தினம் தினம் காலையில் ஏஞ்சா இது மாதிரி ஏதாவது சோக செய்திகளை மட்டுமே நம்ம வந்து கேட்கிற ஒரு அவலக்குரல் மட்டுமே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒன்று கொண்டுட்டாங்கன்னு பேசு அழுகுரல் இருக்குது, இல்லைன்னா வீடுகளை இடிக்கிறாங்கன்னு அழுகுரல் இருக்குது, அனுமதி இல்லாம நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. பட்ட பகல்ல படுபாதக செயல் செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி போறானுங்க. குறிப்பாக மாற்றவெல்லாம் தாவேக ஆளா இருக்கான். கோயில் நிலங்களை ஆட்டையை போறதும் தாவேக ஆளாவே இருக்கான். இது என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எனிவே மக்களே, நாம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். அந்த சொன்னதோடு மட்டும் இல்லாம அவர்கள் பேசிய விஷயத்தையும் நான் வந்து இங்க பதிவாக போடுகிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களும் கேட்டுங்க. உங்களால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்கள் நீங்க தான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணும். எங்களை போன்ற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து தினந்தோறும் கருத்துக்களை முன் வச்சுட்டே இருப்போம். பாதி நேரம் அந்த கருத்துக்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு எரிச்சலாகவும் எட்டிக்காயாகவும் கசப்பாகவும் இருக்கும். அதனால அவர்கள் அடக்குமுறை ஏவி விடுவாங்க. ஆனா பார்வையாளராக இருக்கிற உங்க மேல அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. நீங்க தான் எஜமானர்கள், வாக்கு போடுகிற எஜமானர்கள் நீங்க தான். நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களை இந்த அரசாங்கத்துக்கு என்ன பாடம் கற்றுக் போறீங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா போடுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.